நண்பர்களே, இந்த வீடியோ மிகவும் மனதார சந்தோஷமாக மேக் பண்ணுறேன். காரணம் மெட்டிக் இன்கம் பூஸ்டர். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டாக நாங்கள் கிரிப்டோ ப்ராஜெக்ட்டில் ஏர்ன் பண்ணது வந்து லொஸ்டாவி எல்லா ப்ராஜெக்ட்லையும் எங்கள் டீமுக்கும் எங்களுக்கும் ஒரு வழி இல்லையான்னு எதிர்பார்த்த டைமில் கடவுளோட சித்தத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த மெட்டிக் இன்கம் பூஸ்டர். ரைட், இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு சொன்னால், மெட்டிக் இன்கம் பூஸ்டர் நாங்கள் எந்த வெல்லட்டில் யூஸ் பண்ணலாம், வெல்லட் கிரியேட் பண்ணுறது எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களோட லீடர்ஸ் வந்து பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ இது பார்க்கலாம். ரைட், இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வந்து ஒன்று ட்ரஸ்ட் வாலெட் இருக்கணும், அல்லது வந்து ட்ரோன்லிங்க் ப்ரோ, அல்லது டோக்கன் பாக்கெட், அல்லது சேஃப்வால், அல்லது மெட்டாமாஸ்க், அல்லது கிளவர். இதில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இதில் எல்லாத்தையும் விட நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரஸ்ட் வாலெட் தான். ஆனால் அந்த ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணணுமாக இருந்தால் 100% உங்களுக்கு டேட்டா கனெக்ஷன், அதாவது நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். 98 இருந்தால் கூட சம்டைம் உங்களுக்கு லோட் ஆகி, அதாவது அமௌண்ட் வெட்டிடுவாங்க, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோசஸ் லேட் ஆகும். ஸோ அதனால் ட்ரஸ்ட் வாலெட்டும் வேணாம். நான் உங்களுக்கு வெரி ஈஸியாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சேஃப்வால். வெரி சேஃப், அதே மாதிரி வெரி ஃபாஸ்ட், எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறது. இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னால், இது ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது கிரிப்டோ பற்றி. இது வந்து நீங்கள் மற்ற ஆல்ரெடி செஞ்ச மாதிரி அந்த வெப்சைட்டோ அல்லது அந்த வெப்சைட்டுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷனோ கிடையாது. சேம் லைக் இந்த பாருங்கள், இது ஸ்ரீலங்காவில் HNB டிஜிட்டல் பேங்கிங், அதாவது ஒரு பேங்குக்குரிய ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட். சேம் அதே மாதிரி தான் பைனான்ஸ். நிறைய பேருக்கு தெரியும், பைனான்ஸ் ஒரு வேர்ல்டு வைடான ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இங்கே வந்து என்ன செய்யலாம், நாங்கள் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் ட்ரஸ்ட் வாலெட், ட்ரோன்லிங்க் ப்ரோ, டோக்கன் பாக்கெட், மற்ற மெட்டாமாஸ்க், இதுகள் இந்த சேஃப்வால், இதுகள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படும் சொன்னால், நாங்கள் என்ன செய்யலாம், ஸ்வாப் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம், சம் கோயினை வந்து ஹோல்டு பண்ணலாம். இப்படியான நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் ஸ்ரீலங்கா, இந்தியாவில் வந்து பை அண்ட் செல் யூஸ் பண்ண இயலாது. ஆனால் அமெரிக்கா, லண்டன்ல எல்லாம் இந்த மாதிரி வெள்ளத்தில் வந்து என்ன செய்யறாங்க, பை அண்ட் செல் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் எல்லாம் இன்னும் பை அண்ட் செல்லுக்கு கொண்டு வரையில. ரைட், இப்போ நாங்கள் இதை எங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னால், ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ஜஸ்ட் வெரி ஈஸி. ரைட், என்னோட நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்குது. ஜஸ்ட் இங்கே போங்க. இந்த இடத்துல வந்து சேஃப்வால், SFEPAL அடிச்சாலே வரும். இப்போ என்னோட நெட்வொர்க் கனெக்ஷன் இதை லோட் ஆகிறதால சேஃப்வால் நீங்கள் அடிச்சு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ரைட், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சேஃப்வால் தான். ரைட், இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், ரைட், இப்போ சேஃப்வால் அடிச்சதோட இந்த பாருங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால்னு வருது. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ சேஃப்வால்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கேன், அதை காட்டிக்கொள்கிறேன். ரைட், ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி தான் ஆப்ஷன். இந்த இடத்துல உங்களோட லோகோ இருக்கும், கிரியேட் நியூ வெல்லட் நிற்கும் ப்ளூ கலரில். இதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதோட செகண்ட் ஆப்ஷன் எப்படி வரும்னு சொன்னால், இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. பேக்கப் நவ் கொடுக்க மேலும் தெரிஞ்சவங்க பேக்கப் நவ் கொடுத்து அடுத்த ஸ்டெப் போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் பேக்கப் கொடுத்துட்டு இப்போ உங்களோட வெல்லட் வந்து இந்த மாதிரி போயிடும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட வெல்லட் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல உங்களோட வெல்லட்டை பேர் காட்டும், இந்த இடத்துல coins எல்லாம் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதலாவது இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களோட பேக்கப் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ முதலாவது நான் இந்த இடத்துல வெல்லட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். 3 டாட்டை டச் பண்ண இந்த இடத்துல நீங்கள் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பேக்கப் ஆப்ஷன், இந்த பேக்கப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேக்கப் கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன். ஒன்று கூகுள் டிரைவில் நீங்கள் பேக்கப் ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பேக்கப் மேனுவலி. அதாவது இது என்ன காரணம்னு சொன்னால், உங்களோட மொபைல் தொலைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இதை வச்சு இதை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். இந்த டிக் மார்க் 3 கொடுத்துட்டு அண்டர்ஸ்டூட் கொடுங்க. ரைட், டிக் மார்க் 3 கொடுத்து அண்டர்ஸ்டூட் கொடுக்குறோம். இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ரைட், பாஸ்வேர்டு கொடுத்தா இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விளங்காது. ஏன் காரணம் சொன்னால், இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல பாருங்கள், பாக்ஸ் 12 தருவாங்க. கிட்டத்தட்ட 12 பாக்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே விளங்காது. கிட்டத்தட்ட 12 பாக்ஸ் இருக்கும். இந்த 12 பாக்ஸ்லையும் 12 வேர்டு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 12 பாக்ஸ்லையும் 12 வேர்டு இருக்கும். இந்த 12 வேர்டையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு டயரி எடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1 to 1 எழுதணும். ஒன்றாவது என்ன இருக்குதோ அந்த வேர்டு தான் ஒன்றாவது எழுதணும். ரெண்டாவது என்ன வேர்டு இருக்குதோ அதை ரெண்டாவது எழுதுங்க. அல்லது ஒரு டயரியோ ஒரு நோட் பேட்லையோ எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அல்லது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் இருந்தால் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. இதை ஒரு ஃபோட்டோ ஒன்று அடிச்சு என்ன செய்யுங்க, அந்த ஃபோட்டோ வச்சுக்கொண்டு இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ அடிச்சதுக்கு பிறகு தான் நல்லது. இதை வந்து இந்த 12 வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணதுக்கு இந்த 12 வேர்டு எதுக்காகன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உங்களோட வீட்டு கீ மாதிரி தான், இந்த 12 வேர்டு. அதாவது உங்களோட ஃபோன் தொலைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், நியூ மொபைல் ஒன்று எடுக்கிறீங்க. நியூ மொபைல் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த சேஃப் வாலெட் டவுன்லோட், உதாரணத்துக்கு இதில் ஒரு $100 விற்கின்னு வச்சுக்கொள்வோம். $100 விற்கிது. இந்த ஃபோன் உங்களோட தொலைஞ்சிட்டு. ஆனால் அந்த 12 வேர்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இன்னொரு புது ஃபோன் ஒன்று வாங்கி சேஃப் வாலெட் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். வெல்லட் அது ஆரம்பத்தில் இருக்குது. அந்த நீங்கள் உள்ளுக்கு போகல நான் காட்டணும் உங்களுக்கு. இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, இந்த 12 வேர்டு தேவை. இந்த 12 வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடலாம், உங்களோட பழைய வெல்லட்டுக்கு வந்துடலாம். சேம் அந்த $100 உங்களுக்கு இருக்கும். யாரும் ஸ்கேம் பண்ண முடியாது. ரைட், இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி வேறு ஃபோனில் ஃபோட்டோ அல்லது நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு தந்தாங்க 12 வேர்டு. அந்த 12 வேர்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு முதலாவது இருக்கிற வேர்டை வந்து முதலாவது இருந்த வேர்டு உங்களோட ஃபோட்டோவில் பாருங்கள். முதலாவது இந்த வேர்டை கொண்டு வந்து ஒரு 10வது இடத்துல வச்சுப்பாங்க, அல்லது ஒரு 8வது இடத்துல வச்சுப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, குழப்பி வச்சுப்பாங்க. நிறைய பேர் தெரியும், அந்த சின்னத்தில் 4வது 3வது எக்ஸாமுக்கு தர மாதிரி தான் உங்கள்கிட்ட ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி குழப்பி வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோவை பாருங்கள். முதலாவது என்ன வேர்டு இருக்குதோ அது எத்தனாவது இடத்துல இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை ஒரு டச் பண்ணுங்கள்.
ரைட். இப்போ ரெண்டாவது வேர்ட் எங்கே இருக்குதோ அது இப்போ ரெண்டாவது வேர்ட் வந்து ஒரு 5வது இடத்துல வச்சுப்பாங்க. அதை என்ன செய்யுங்க, டச் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் 12 கரெக்டாக செஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட அக்கௌண்ட்டை ரிகவரி பண்ணலாம். இப்போ இதுக்கு நீங்கள் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ உங்களோட வெள்ளட் தொலைஞ்சிட்டா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்டா, இந்த பாருங்கள், உங்களோட பழைய வெள்ளட்டை வந்து எட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் தான் இது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட வேர்டை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், உள்ளுக்கு லாகின் பண்ணி பழைய வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வெள்ளட் கிரியேட் பண்ணுற சிஸ்டம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டிபாசிட் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் மெட்டிக் இன்கம் பூஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிற வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம்.